ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் என்னடா ஸ்க்ரீனே லோடிங்னு காமிக்குது, நீ நகர்ந்துட்டுருக்கு பேக்ரவுண்ட்லன்னு கேட்டிங்கன்னா, அதாங்க நான் இப்போ டெஸ்ட்ராய் தி கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பண்ணியான கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ என்னடா நீ ரொம்ப நாளாக வீடியோ 10 வருஷத்துக்கு ஒரு தான் போடுவேன். ஓகே கைஸ், என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இந்த மாதிரி தான் டைம் இல்லை, அதாவது டைம் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் அதான் சொல்கிறேங்க, கொஞ்சம் சோம்பேத்தனமாக. ஓகேவா? ஸோ ஓகே, கிளிக் ஆன் த கிராண்ட்மா டு த்ரோ த ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே காமிக்கல. காமிச்சிருச்சு. ஏன்னா கிராணி ஆடிட்டுருக்கீங்க, கிராண்ட்மா செல்த்து நம்ம கிராண்டின்னு சொல்லுவோம். கிராணிங்க. ஸோ கிராணி ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஓகே கைஸ், ப்ளே பண்ணுவோம். ஸோ கீழே போடு. என்ன உடச்சிட்டான்? உடச்சோடனே வெல்கம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸா நீனு உடச்சோடனே டைட்டில் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறானுங்க, பேட்ஜ் கொடுக்குறானுங்க. ட்ரா அதை எடுக்க முடியலைங்க. என்னது கிராணி ஹேஸ் 21 டாஸ்க்ஸ் லெஃப்ட். அடாப்பா, அதே உடச்சிட்டான்டா. என்னது அசுரத்தில் டாஸ்க் முடிச்சிட்ருக்கு? யாருங்க இது? இந்த கிராண்ட்மா, கிராண்டின்னு சொல்லுவாங்க. கிராண்ட்மா ஓகே. கீ கிடச்சிருச்சு, எடுத்துருவோம். சூப்பர். இதை வச்சு ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் 2 XP. ஓப்பன் பண்ணிட்டேன். ஏதோ கிடச்சிருக்கு. என்ன எடுக்க முடியல? இது கீழே போட்டு எடுக்கிறோமா? எடுடா டப்புன்னு எடுறா. அவ்வளோதான்டா, எடுத்தாச்சுடா. இப்போ பாட்டி கிராணி கத்திரி. என்னடா கத்தி இங்கப்பா கிராணி, இன்னைக்கு செத்த கிராணி. நீ பார்த்தீங்களா? ஏதோ பொண்ணு. நம்ம ஏன் முதல்ல சொட்டையாரு? என்ன அம்மா சொட்டை வந்துச்சு, மொட்டை அடிச்சிட்டுமா? என்னங்க சிரிக்காதீங்க கமெண்ட்ல, ப்ளீஸ்ங்க. என்ன இது லைட் சேவர் தானே? ஸ்டார் வார்ஸில் வரும், எனக்கு ரொம்ப நான் பார்த்துருக்கேன். ஸ்டார் வார்ஸ். கீழே போட்டாங்க. கத்தி ஏடுறா வச்ச ஸ்னைப்பர் அதை ஹாப்ஸ்காட்ச் தான் ஏதோ ஒன்று சொல்லுவோமே. ஐயோ சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறந்துப்பட்டதுன்னா விளையாண்டே ரொம்ப ஆச்சுன்னு சின்ன வயசில் விளையாண்டுதான். எங்கள் அம்மா கைஸ் நம்ம மாதிரி. அட கிராணி, இதான் கிராணியா? வாடா. என்னங்க அந்த காலம் அதுன்னா மெமரி வந்துருச்சு போலங்க. சின்ன வயசில் தரையில் உருண்டு பெருண்டு விளையாண்டுருக்கோம்ல, அது நான் ஞாபகம் வந்துச்சு போல. அதனால தான் உருண்டு பெருண்டு விளையாடுது. நமக்கு தான். அது கிராணியா காண்டா? என்னங்க வீடே அது வீடா இல்லை? என்னது பங்கர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி. இதான் டாஸ்க். கிராணி காப்பாற்றுங்க, பாட்டி காப்பாற்றுங்க. ஷாக் அடிச்சிருச்சு. ஓகே, என்ன பண்ணலாம்? இந்த மங்கடு. இங்கேங்க. போடலாமா? இந்தா ஓகேங்க. இதை மட்டும் நம்ம பண்ண முடியல, இதை மட்டும் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இது பாட்டு உங்கள் கூட நான் விளையாடுற மாதிரி பண்ணலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நீங்களாம் வாங்க, உங்கள் யூஸ் டைம் கொடுங்க, நம்ம ப்ளே பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து. அது நம்ம ஒரு இதுவாக நான் போடுறேன். ஸோ இது என்னது? இது எடுக்கவே முடியல. இது ஏதோ க்ரீன் கலரில் பாட்டில் இருக்குது. மாத்திரையோ? அட கிளவி, பாய்சன் மாத்திரையை போட்டு. இது பாய்சன் மாத்திரைன்னா பாய்சன்னு வச்சிடாதீங்க. இது அந்த இது சொல்லுவாங்களே, அந்த உடம்பேத்தரு, அது போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக. போடு பசங்களின் கூட்டம் போடு, நாங்கள் பசங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்த்து போகிறாங்க. பார்த்தியா? ஏன்டா லைட் சேவர் விட்டு முடியாது? என்ன பண்ணுது? அது கிளிச் ஆயிடுச்சா? நம்மளால தொடுத்துடுவே. கிராணி ப்ளீஸ். கிராணி விட்டுருக்கிறேன். அது அங்கே போயிடுச்சு. ஜோனத்தன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. பேபி மாகரம். நம்மளே பேபியாக இருக்கிறோம் இந்த கேமில். ஏன்னா நீ வேறு பேபி மாகர வயசு. அதே கொடுங்களா. நம்ம பல்லு எப்படி இருக்கு? இன்னும் சிரிக்கணும். எனக்கு பல்லு வேறு விழுந்துருக்கோம். ஐயோ, என் கேம் எனக்கு பல்லு விழுந்துருக்குங்க. ஓ மை காட். ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பி இதான் முதல்ல இருந்த ரூமு. ஸோ கிராணி நம்ம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோங்க. கிராணியோட ஹெல்த்தை பாருங்க. ஸோ லைட்ஸ் எப்படி தான் வச்சுருக்கேன், இதை போட்டு அடிடா. ஏன்டா எங்கே ஓட்டிருக்க? ரவுண்டு போட்டிங்களா? அந்த பக்கம் கிராணி இங்கே ஒழிச்சுக்கிச்சுங்க. ஐயோ ட்ரெஸ் கிராண்ட்மா தான் நம்ம ஒன்லி டாஸ்க்கு. அந்த ஒரே ஒரு டாஸ்க்கே இப்படி எடுக்க
கிராணி 10-20 டாஸ்க் வச்சிருக்கு, 30 டாஸ்க் வச்சிருக்கு. அது எப்படா முடிக்குது அசுரத்தில்? டக்கு 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 கிராணி கம்ப்ளீட்டட் 1 டாஸ்க், கிராணி கம்ப்ளீட்டட் 1 டாஸ்க். இப்போ டாஸ்க் எப்படா என்னங்க கிராணி அசுரமே? உண்மையிலே மேலே போகணும் ஆட்டிக்காய். ஐயோ சும்மா மேலே பார்க்கலான்னு போகிற இடத்துல வந்து உடச்சிட்டேன், இதை உடச்சிட்டேன், கப்பை உடச்சிட்டேன். ஓகே பேக் பேக் என்ன கிராணி ஹேஸ் 12 டாஸ்க். இப்போ தான் 7 சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே. ஏங்க அதுக்குள்ளே முடிச்சிச்சு. கிராணி இங்கே இருக்குங்க. அதனால எல்லாம் மொட்டை கூட்டம் மாளுங்க, மொட்டை கூட்டம் மாளுங்க. வந்து நீங்கள் வந்து மொட்டை கூட்டமாக இல்லை சொட்டை கூட்டமானு சொல்லுங்க ப்ளீஸ், ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து புக்கு கிராணி அதிகமாக புக்கு பிடிக்குமோ? ஓஹோ ஓகே ஓகே. என்ன கிராணி எதுக்கிட்ட பேக்லேயே போட்டு அட்டாக் பண்ணுறீங்க இல்லை? ஐயோ ஏடே அது புது எலியாடா நம்ம பசங்கடா ஒரு மாதிரி ஏடா எலிப்புந்துக்குள்ளே போகிறீங்க. ஸோ இந்த லைட் சவர் மட்டும் எடுக்கவே முடியலைங்க. அது என்னாச்சுன்னு தெரில. ஒருத்தர் அடிச்சு முடிச்சுட்டானா எடுக்க முடியாது. அப்புறம் ஜிம் ஸ்கூலு ஏண்டா ஒரு ஸ்கூலில் வைக்கிறீங்க, பேரை கொஞ்சம் நல்லா வைக்க வேண்டியது தானே? ஜிம்மு கும்மு தந்தன்னு யாடா நீங்கள்? ஸோ வந்து ஃபயர் இது இருக்குங்க, எக்ஸ்டிங்விஷர் ஏதாச்சும் அடிக்கலாமா? கிராணி மண்டையில் போடுவோம். கிராணி ஓ கிராணி இங்கே தான் டாஸ்க் பண்ணுதோ. இந்த வச்சுக்கோ, என்ன அடிக்க முடியல. மேடம் டேமேஜ் கொடுக்குமா? இந்த கிராணி எங்கேயோ போச்சுங்க. போட்டாங்க. கிராணி இது எடுத்தாச்சா திரும்படா இது போட்டா. ஐயோ போச்சு. கிராணி விட்டுரு கிராணி. கிராணி என்ன கிராணி அப்படியே விட்டுருச்சு பார்த்தீங்களா? சூப்பர்டா. கிராணி இந்த நம்ம பிளேயராக தான் ப்ளே பண்ணுறதா இருக்கும். இந்த கிராணியாக வந்து எந்த ப்ளே பண்ணுறான்னா அட்ரமாக்கியா யாடா அவன்? டர்ராக்கி யாடா நீ? ஐயோ ஏங்க ஏதோ டாஸ்கோ அடி ஆடுறா கப்படு அடி கப்பு அடி கப்பு. எங்கேயா போச்சு கிராணி? யாருது? டாஸ்க் முடிச்சிச்சு பார்த்தீங்களா? அது டாஸ்க்குங்க. எலக்ட்ரிசிட்டி இது பண்ணுறது. இங்கே இருக்கா கிராணி வேணாம் கிராணி. இந்தா கிராணி வச்சுக்கோ கிராணி. வேணாம் கிராணி, கிஞ்சிரேன் கிராணி. பொண்ணு அடிமா. எப்பா யாருமா நீ ஓடிட்டுருக்கு கிராணி கூட சேர்ந்து? எங்க கிராணிய கிரானோட ஆளா நீனு? கிராணி வேலைக்கு வச்சுருக்கோம்னு நினைக்கிறேங்க. மொட்டை பசங்களா வாங்க, மொட்டை கூட்டா வாங்க. அதுக்கப்புறம் க்ரீன் மட்டையை ஏன் இருக்கீங்க எல்லாருக்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நானே யூடியூப்பில் பார்த்தோன்னே தான் தெரியுது க்ரீன் மட்டை ஒரு ரியல் பவர் க்ரீன் மட்டை புரிஞ்சிச்சு. மொத்த க்ரோயா கார்டனுக்கு போய் இந்த அட்மின் வரணும் வந்து எல்லா 3 கேமே அப்டேட் விட்டாங்க. இப்போ ஸ்டீல் பிரெயின் டாட் பிளாக்ஸ் ஃபுட்டு, அதுக்கப்புறமா வந்து க்ரோயா கார்டன். இப்போ க்ரோயா கார்டன் ஓனருக்கும் ஸ்டீல் பிரெயின் டாட் ஓனருக்கும் தான் சண்டை. ஆனால் க்ரோயா கார்டனில் வெறும் இந்த ஓனர் மட்டும் இல்லைடா, நம்ம பிளேயர்ஸும் இருக்காங்க. க்ரீன் மண்டைகள் டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டீல் பிரிண்டேட்டரோட ஓனரை வந்து போட்டு செதற விட்டாங்க. நீ பார்த்தியான்னு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் வந்து இந்த கேமாக நான் ப்ளே பண்ணல. ஏன்னா வந்து நான் இதையும் சார்ஜ் போயிடுமே அப்படின்னு சொல்லி டப்புன்னு வந்து 10 o'clock அதுக்கே வச்சுப்போம். அது நான் வந்து அது லைவாக பார்த்தேன். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளாக்ஸ் ஃபுட்டில் என்ன வந்துச்சுன்னு. அது செம்மையாக வந்திருக்குங்க. ஏன்னா அதே கிராண்ட்மா அடிச்சிட்டோம். என்ன கிராண்ட்மா நம்மள அடிச்சிருச்சுங்க. கிராண்ட்மா ஜெயிச்சிருச்சுங்க. இப்போ நம்மளாம் வந்து அதை வடப்போச்சுன்ற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து தரையில் உட்காந்து அப்படின்னு வந்து அடிச்சிட்ருக்கோம். ஸோ இது இப்போ நான் கிராணியாக எனக்கு இது கொடுத்துட்டாங்க. இது இப்படி தாங்க கிராணி பண்ணியிருக்கீங்க. இப்போ எவ்வளோ ஈஸியாக பாருங்கிறேன். பிளான்ட் வந்து வாட்டர் பண்ணுறோம். இந்த பிளான்ட்ஸ் வந்து வாட்டர் பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், எடுத்துகிட்டு தம்பி யாடா நீ? யார் தம்பி நீ? ஏன்னா கீழே எடுக்க முடியல, என்ன எடுக்க முடியாது. இப்பயாவது ஒழுங்காடிடா. அடிச்சிட்டாங்க. ஷோல்டர்லேயே போட்டு வதம் செஞ்சுட்டாங்க. தம்பி நீ எல்லா இடத்துலையும் கண்டுபிடி தெரியாம பேசுறீங்க. எல்லாத்தையும் போட்டு பொண்ணு சாவடி எப்படிங்க சாவடிக்கிறது? டச் பண்ண வர மாட்டேங்குதே. ஐயோ பொண்ணு என்ன தைரியம் தான் என்ன எப்படிங்க அடிச்சேன்? கீழே டச்சுன்னு வருதுங்க. இங்கே வந்து ஜோஹான் ஃப்ரெண்ட்ஸா போனதில் வந்தானே அவன் தான் ஜோஹான் ஃப்ரெண்ட்ஸு. என்னது
என்னது வாட் ஆர் த பிளான்ஸ்? வேர் இஸ் பிளான்ஸ்? வேர் இஸ் பிளான்ஸ்? இதோ இருக்குது. வாங்க வாங்க. இப்போ வந்து நம்ம கிராமமாக இருக்கிறதுனால நம்ம மொத்த வீட்டையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன ஐட்டங்களோ லாட்டினிலே அப்படின்ற மாதிரி. ஏய் ஜோஹான் ஃப்ரெண்ட்ஸ், வாடா தம்பி அடி போடு சிக்ஸர். என்ன போட்டு எது செய்கிறாங்க? ஐயோ இது நான் என்ன ரவுண்ட் இருந்துச்சு அதை அந்த ரவுண்டில் நான் தான் இந்த மாதிரி மால்ட்டாவை எடுத்து அடித்தேன். காப்பாது என்னது இது? வாட் இஸ் திஸ்? என்னது வாட் இஸ் திஸ்? சரி அடிக்க என்ன பொண்ணு அப்படி நான் எல்லாம் அனுப்பிக்கலாடா. ஏடா ஐயோ ஏதோ நிலப்பிரலாசு இவனா வந்து போட்டு டப்புன்னு அடிச்சுங்க பாங்களேன். அடிச்சுட்டு ஓடி போகிறான் பாரு. ஏதாவது நிலப்பிரலாசு. ஐயோ ஸோ வந்து எல்லாருக்கும் ஹாப்பி பிலேட்டட் விநாயகர் சதுர்த்தி. நேற்று நான் போட முடியல. சாரி கைஸ். ஸோ இன்னொருத்தன் வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டான். என்னை வந்து இன்னொரு ஸ்பெஷல் டே வருது, அதையும் நான் சொல்கிறேன். வந்தோடனே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இல்லை வந்தோடனே நான் சொல்கிறேன். சர்ப்ரைஸாக இருக்கும். எங்கள் பாருங்க அசிங்கமாக பேக்லேயே வந்து ஏண்டா ஒரு விவசாயே இல்லையாடா. சின்ன பசங்க பண்ணுறாங்க. பேக்கில் போய் மேக்னெட்டை ஒட்டி வச்சுருக்கானுங்க. மேக்னெட்டுக்கும் பேக்குக்கும் என்ன சம்மந்தம் ஒட்டி வச்சுருக்கானுங்க. டேய் ஏடா நீங்கள். ஸோ வந்து வாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு சொல்கிறான்னா ஓகே பேசி எனக்கே டைட் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து குப்பையை எடு அப்படின்னு சொல்கிறான். குப்பையை எடுத்து குப்பையை எடுத்து என் வாயில் போடுறதா? ஏடா நீ? ஏய் யார் தம்பி? யாரா? ஜோ இதாடா வச்சுக்கோடா. அதை வச்சு அடிக்கிறேன். யாரா நீ? இல்லை நம்ம உள்ள கூட கொடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக வெளில டப்புடு. அது வேறு மிஸ்ஸு. ஏண்டா நான் எந்த பக்கம் இருக்கேன், நீ எங்கடா வீசுகிற? ஏண்டா காற்றுல பேய் சுற்றுச்சுன்னா பேய் மேலே தான் வீசுறேன்னு சொல்லிட்டு வீசு. சும்மா ஏன் மேலே வீசுறேன்னு சொல்லி பேய் மேலே வீசுற பைத்தியம். பேயே வந்து பாவம்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் எனக்கு ஐ லவ் அடே நான் அந்த மாதிரி ஆளே தம்பி நான் அந்த மாதிரி ஆளேடா தம்பி. ஆடா இவன் ஐ லவ்னா இப்போ அங்கே பேக்லேயே விட்டு வச்சு எப்படா அந்த மேக்னெட்டை? டேய் தம்பி ஜோஹான் என்ன சாப்பிட்டு ஏடா ஏதோ ஒன்றுமே ஏதோ பண்ணாத மாதிரி பின்னாடி வந்து அப்படி நின்றுக்கிறாங்க. டேய் யார்? ஐயோ சாரி ரொம்ப சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறது கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. இங்கே பாங்க என்னடா இதுவே எனக்கு ட்ரெஸ்ஸாக ஏன்னா ட்ரைபாடா ஏதோ ட்ரெஸ்ஸே வந்து மேக்னெட்டாக போட்டு வச்சுருக்க மாதிரி டெக்னாலஜிக்கல் ட்ரைபாக இருக்கும். மேக்னெட்டை ஒட்டிச்சிருக்கேன். ஆணை வேறு சொல்லி வச்சுருக்கானுங்க. ஐயோ கிக்கு விடு என்னால் செத்துருவே தான் நினைக்கிறேன். பரவ சும்மா கிக்கு விட்டே பார்ப்போம். ஓகே ஸோ வந்து கிக்கு விட்டுக்கிட்டே சும்மா பண்ணுவோம். சாவதானே போகிறேன். இந்தா இது என்னது கம்ப்ளீட்டு. இது இப்போ வந்து இதுங்க ரிப்பேர் த பாக்ஸ். தம்பிங்களா உங்களுக்காக தான் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. சும்மா மண்டையை எடுத்து அடிச்சிங்கன்னா அதுதான் அந்த கேம் பேர் டெஸ்ட்ராய் த கிராண்ட்மா அப்படின்னு. ஆமாங்க ஏற்கனவே எனக்கு ரெக்கமெண்ட் ஆகிடுச்சு. நான் வந்து அது 2Dலே பண்ணியிருந்தாங்க. ஓகே அது வேறு மாதிரி கொண்டு நினச்சா ஆனால் செம்மையாக இந்த பில் சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றுனது அதுவும் ஏற்றாத மாதிரி பண்ணிட்டாமாங்க. இந்த வச்சுக்கூடா மண்டப்பே பாக்ஸ்குள்ளே திரிச்சிட்டாங்க. ஓகே நீ இங்கே பாருங்க. ஏண்டா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மண்டையிலே போட்டு கீழே சாச்சு விட்றாங்க. டேய் விடுங்கடா. என்னது ஹோ டு லீட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். டிம்மி மேடம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் நடத்துகிறோம். டிம்மி ரெண்டாவது புரிய போகிறோம். ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மை காட். இங்கே பாருங்க இப்போ நான் கிளாப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு ட்ராப் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்வென்ட்ரியில் போய் ஐட்டம்ஸில் போய் பார்க்குற போல. ஸோ வந்து பயங்கரமாக அப்டேட் இருக்காங்க பிளாக் ஸ்போர்ட்ஸ். அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.